ஆவிக்குரிய விதத்திலும் விசுவாசிகள் எப்படி தக்க வைக்கிறது? ஏன்னா வெளியே இருந்து நிறைய ஓநாய்கள் வருது, கள்ள உபதேசம் வருது, நூதனமான உபதேசங்கள் வருது, கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் வருது. இவைகளுக்கு நடுவில் ஒரு விசுவாசியை பத்திரமாய் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போவது என்பது ஒரு மெய்ப்பனுக்கோ அல்லது ஊழியக்காரர்களுக்கோ கடினமாக இருக்கு. இப்போ நமக்கே நம்ம டீச்சிங் பண்ணுறோம், நம்ம டீச் பண்ணும்போது இதுக்கு அகைன்ஸ்டாக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சிங் வருது. என்னோட டீச்சிங் நான் சொல்லலை, பைபிளுக்கு அகைன்ஸ்டா. அப்படி வரும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை எப்படி ஜனங்க மோசம் போவாங்களே, ஏன்னா அதுக்கு கீழேயே ஜனங்க கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா எங்கள் சபை விசுவாசியெல்லாம் இந்த மாதிரி கள்ள உபதேசத்துக்கு பின்னாடி போயிருச்சுங்கிறது ரெண்டாவது. ஏன் போச்சுன்ற கொஸ்டின் வருது. ஏன் போச்சு? நாம் அதை முன்னாடியே ஆட்டு மயிரினால் மூடாமல் மறந்துட்டோம். சிவப்பு தீர்ந்த ஆட்டு கடாவின் தோலினால் மூட